வாழ்க வளமுடன் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் பிறக்கப்பட்ட குரோதி வருடத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. அப்போது கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 10வது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார், ராசிக்கு 8வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கார். முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ சிரமப்படணுமோ எல்லாமே பட்டுட்டீங்க. இதுக்கு மேற்கொண்டு புதுசாக ஒரு சிரமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது பிறக்கப்பட்ட புது வருடமான இந்த குரோதி வருடம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? இந்த குரோதி வருடத்தில் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் சஞ்சாரிச்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் 11வது பாவகத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறார். இந்த வருடம் பிறக்கப்பட்டது நமக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, விருச்சிக லக்னமாக இருந்தாலும் உங்களுடைய வருடம் முழுவதும் வரக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் நம்ம வருட பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் முழுமையாக தீருமா தீராது அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு கணிச்சு பார்த்தா தான் தெரியும். கடகராசிக்கு பலன்கள் நாம் சொல்கிறோமே தவிர கடகராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு 100% சொல்லிட முடியாது. ஏன்னா யாருடைய சுய ஜாதகத்தை கணிச்சு பலன் சொல்லலை. சுய ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு பலன் சொல்கிறதே நடக்க மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். அப்போது இந்த பொது பலன் மட்டுமே ஜோதிடம் அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க. பொது பலன் அப்படின்றது 100%, 30லிருந்து 35% தான் வரும். உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் வரும். அது போக உங்களுடைய கர்மா, உங்களுடைய ஜாதகம் நமக்கு ஒரு 40% அப்படின்னா உங்களுடைய கர்மா அதே மாதிரி 40%. ஒருத்தருடைய நேர காலங்கள் என்ன தான் நல்ல விதமாக இருந்தாலும் அவங்களுடைய கர்மாவுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன்கள் முழுமையாக வந்தடையும். ஒருத்தருக்கு நேர காலங்களே மோசமாக இருந்தால் கூட அவங்களுடைய கர்மா நல்ல விதமாக இருந்தால் நிச்சயமாக மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் தீர்ந்து போயிடும். இதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். சரி, இப்போ கடகராசி நண்பர்களுக்கு குரோதி வருடம் சாதகமாக இருக்குமா? 100% சாதகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவார். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு 3வது பாவகத்தை பார்ப்பார். முயற்சி அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னுக்கு கடகராசி நண்பர்களுக்கு ஒரு வேலை செய்யும்போது செய்யலாமா வேண்டாமா அந்த தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்க தான் செய்திருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருந்துருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுத்துருந்துருக்காது, யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். என்ன தான் நாம் உண்மையாக இருந்தாலும் நாம் உண்மையாக இருக்கோம் அப்படின்றது மற்றவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துலேருந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு கொடுத்த இடத்துல வாங்குறீங்களோ இல்லையோ வாங்கின இடத்துல கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான ஒரு நேர காலங்கள் இந்த நேர காலங்கள். பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சத்தியமாக சரியாகும். பணப்பிரச்சனை நீங்கும். மதிப்பு மரியாதையை காப்பாற்றிக்குவீங்க. என்னுடைய மதிப்பு போச்சு, மறுவாதை போச்சு, வாங்கின இடத்துல கட்ட முடியல, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியல, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட கடகராசி நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் 100% இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். வேகத்துக்கு தகுந்த மாதிரி விவேகமும் அதிகமாக இருக்கும். அதுபோக உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். கடகராசியில் பிறந்த நண்பர்கள் புத்திர பாக்கியத்தில் சிரமம் இருக்குதுங்க. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது, புத்திர பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். குழந்தை பாக்கியம் வருமா வராதான்னு எங்களுக்கே தெரியல சார். பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத கோவில் குளம் கிடையாது, பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை. நல்லது நடக்குமா நடக்காதா? குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டா கூட எங்கள் மனசை நாங்கள் திடப்படுத்திக்கிட்டு அந்த நிலைக்கு நாங்கள் தயாராகிடுவோம். ஒரு பக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க,
இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் பண்ணால் சரியாகும்னு சொல்கிறாங்க, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு நல்லது நடக்கலை சார் அப்படின்னா 100% சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், இந்த குரோதி வருடம் முடிகிறதுக்குள்ளார, அதுவும் உங்களுக்கு எந்த நேரத்துக்குன்னா கடக ராசியாதிபதி சந்திரனுடைய சாரத்தில் குரு பகவான் வரும் பொழுது, ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு வராரு அப்படின்னா அந்த கிரகம் அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் வராரோ அந்த சாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் கொடுக்கும். குரு பகவானை நாம் ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1ஆம் தேதி கடகராசிக்கு நமக்கு 11வது பாவகத்தில் குரு பகவான் வந்து புத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தை பார்ப்பார். சந்திரனுடைய சாரம் வாங்கி, சந்திரனுடைய சாரம் எப்போ வாங்குவார்? ஜூன் மாதம் 13ஆம் தேதி வாங்குவார். தமிழில் வந்து இதை நான் எடுத்துக்கிடலை, ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். சார் நீங்கள் பலன்கள் சொல்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்களில் சொல்லக்கூடிய அந்த தேதி மட்டும் எனக்கு ஆங்கில தேதி சொன்னீங்கன்னா எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரை 100% கடகராசி நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி கொடுக்கறதுக்கு உண்டான அருமையான நேரமாக இருக்கும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். சனி பகவான் இந்த வருடத்தில், குரோதி வருடத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 320 டிகிரியில் 8வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி சதய நட்சத்திரத்தில் இருந்தார். சதய நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் நமக்கு பாதகமாக இருந்தார். பொதுவாக ராகுவும் கேதுவும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஜென்ம எதிரிகள், கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும். அப்போது கடக ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் ராகின் சாரம் வாங்கியிருக்கிறதுனால கடகராசி நண்பர்களுக்கு ஒரு சில பட்டமெல்லாம் இதுக்கு முன்னாடி கிடச்சிட்ருக்கோம். நல்ல பட்டம் கிடையாது, போகாத இடத்துக்கு போனேன்னு பேர், செய்யாத தப்பு செஞ்சேன்னு பேர், நிறைய ஒரு சங்கடங்கள், உசுறு மட்டும்தான் மிச்சமாக இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதனால நீங்கள் நினச்சிருப்பீங்களோ அப்படியெல்லாம் இருந்திருப்பீங்க கடந்த ஒரு 1.5 வருட காலமாக. இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய 8வது பாவகத்துக்கு அதிபதி 8வது பாவகத்தில் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்கறதுனால வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் வந்து சேரும், அல்லது வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். தொழிலில் சரிவு அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் சாதிக்கும் திறன் அதிகமாக இருக்கும். சம்பாதிக்கிறது எல்லாரும் தான் செய்கிறாங்க, யார் செய்யாமல் இருக்கிறா? சம்பாதிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே தான். சாதிக்க தெரிஞ்சவங்கெல்லாம் எல்லாருமே சொல்ல முடியாது. சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே சாதிக்க தெரியாது. கடகராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் சாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அப்படி என்ன சார் சாதிச்சுட்டு போகிறேன், இது வரைக்கும் நீங்கள் சாதிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த குரோதி வருடத்தில் சத்தியமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. உங்களுக்கு வைகாசி மாதம், அந்த வைகாசி மாதம் கிட்டத்தட்ட ஒரு 13-14 தேதியிலிருந்தே உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வைகாசி மாதத்தில் பின் கத்திரின்னு ஒன்று வரும். முன் கத்திரி சித்திரை மாதத்தில், பின் கத்திரி வைகாசி மாதத்தில். இப்போ அந்த வைகாசி மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 தேதிக்கு மேற்கொண்டு, 13-14 தேதிக்கு மேற்கொண்டு உங்கள் வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்கறது இல்லை. எதிர்பார்க்குறவங்களுக்கு இடமாற்றங்கள், எதிர்பார்க்காத இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு. சில நண்பர்கள் இந்த தருணத்தில் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒரு சில நல்ல விஷயம் எல்லாமே, தொழில் ரீதியாக நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் வரப்போகுது. அதுபோக கடகராசி நண்பர்களுடைய மன அழுத்தம் நீங்க போகுது. ஏன்னா பொருளாதாரத்தில் சங்கடம், தொழில் ஸ்தானத்தில் சங்கடம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமாக இருக்கலாமா இருக்க வேண்டாமா, எங்கேயாவது போயிடலாமா, எதையாவது செஞ்சுக்கலாமா, இப்படியெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு இருந்த கடகராசி நண்பர்கள் நிச்சயமாக இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு அந்த மன அழுத்தம் சரியாகிறதுக்கு உண்டான நேரமும் இந்த குரோதி வருடத்தில் கொடுத்துரும். வரக்கூடிய தீபாவளி, இந்த குரோதி வருடத்தில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய தீபாவளி மனசார சொல்கிறேனுங்க, ஒரு 4-5 வருஷம் கழித்து ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு தீபாவளியாக இருக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்து இல்லை. பொதுவாக கடகராசி நண்பர்கள் இடம் விட்டு இடம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற
தன்மை நிறைய நண்பர்களுக்கு இருக்குது. பூர்வீகம் ஒரு இடமா இருக்கும், அவங்க இருக்கிறது ஒரு இடமா இருக்கும். 4 தீபாவளிக்கு 3 தீபாவளிக்கு ஊர் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த குரோதி வருடத்தில் வர தீபாவளிக்கு 100% உங்களுடைய சொந்தம் பந்தம் சாதி சனத்தோட பிரகாசமாக பிரம்மாண்டமாக கொண்டாட போகிறீங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நான் சொன்னாலும் இதெல்லாம் எங்கே சார் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க தான் போகிறீங்க. நிச்சயமாக அது நடக்கும். தீபாவளி கழிச்சு எனக்கு சொல்லுவீங்க. இப்போ நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு அன்னைக்கு தான் உங்களுக்கு தோணும், ஓ அந்த தம்பி சொன்னது சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அதை முதல்ல சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இருக்கணும். நினச்சா மட்டும் போதாது. அந்த செய்யறதுக்கான நேர காலங்கள் கோச்சார ரீதியாகவோ அல்லது ஜென்ம ரீதியாகவோ வரணும் இல்லைங்களா? இந்த தருணத்தில் கடகராசி நண்பர்களுக்கு 100% பூர்வீகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், பூர்வீகத்துக்கு போய் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வராது. அந்த தீபாவளிக்கு ஒரு 10 நாள் போய் இருந்துக்கிட்டு வர்றது, ஒரு வாரம் போய் இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். கம்பீரமான வாழ்க்கை, தரமான வாழ்க்கை, தகுதியான வாழ்க்கை வாழுவீங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் புது மனை ஏற்படும். அதாவது புதுசாக வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு ஆடம்பரமான வாகனம் ஏற்படும். சார் நான்லாம் ஒரு மாருதி 800 வாங்கினா போதும் இருக்கேன் அப்படின்னா, இப்போ 800 கிடையாது, ஒரு 2 லட்ச ரூபாயில் ஒரு கார் வாங்கினா போதும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். 20 லட்ச ரூபாயில் கார் வாங்குவீங்க. சாத்தியமா சார்? சத்தியமாக சாத்தியம். கடகராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரமும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முழுமையான ஒரு அமைப்பு இந்த குரோதி வருடத்தில் இந்த பிரபஞ்சம் கடகராசி நண்பர்களுக்கு சத்தியமாக தரும். அதுபோக கடகராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். கார்த்திகை மாதத்தில் நிறைய கடகராசி நண்பர்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் சரியாகும். வரக்கூடிய கார்த்திகை மாதம் 6 வருஷமாக 10 வருஷமாக நான் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, எனக்கு வரன் செட் ஆகலை, கை நினச்சிட்டு போனோம் கத்தரிச்சிட்டு போயிடுச்சு, பரிசம் போட்டு பாதிலே நின்று போச்சு, பத்திரிக்கை கூட அடித்தாச்சுங்க, கல்யாணம் நடக்கலை. இப்படி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களாக நீங்கள் இருந்தால், முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் இருக்குது இல்லைங்களா? மாமியாருக்கு சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரமெல்லாம் அந்த நட்சத்திரம், அதுக்கு ஆதாரமே கிடையாது. ஆனால் நம்ம ஆளுங்க இன்னும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கடகராசியில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த என்னுடைய சகோதரியாக இருந்தாலும் சரி, அல்லது கடகராசியில் பிறந்த என்னுடைய சகோதரங்களாக இருந்தாலும் சரி, கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கி திருமணம் நடக்கிறதுக்கான அற்புதமான நேர காலங்கள் வரக்கூடிய கார்த்திகை மாதம் நடக்கும். 100% கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் மிக சிறப்பான ஒரு சூழ்நிலைக்கு இந்த குரோதி வருடத்தில் வரப்போகுது. இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வருடத்துடைய அமைப்பை கொண்டு, வருடம் முழுவதும் வரக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்டு தான் இந்த பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேனுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு தான் முழுமையாக நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியும். என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. உடல், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனுங்க, எனக்கு த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேருந்து நம்ம யூடியூப் சேனலில் பதிவுகள் என்னால் அதிகமாக கொடுக்க முடியல. உண்மை என்னென்னா அதிகமாக என்னால் பேசவும் முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் உங்களுக்கு பதிவுகள் கொடுக்குறேனுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் மனசார மனநிறைவோட நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.